அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று புனித வெள்ளி, இயேசு நாதர் சிலுவையில் அறையப்பட்ட நாள் என்று கூறுவார்கள். இந்த புனிதமான வெள்ளியில் தோன்றியது என்று சிந்திக்க என்ற இறையன்பை எழுதிய அந்த நூலிலிருந்து அவர் படித்த நூலை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் மூளையின் சுற்றுலா என்ற ஒரு அழகான நூலை எழுதியிருந்தார். அது மூளை செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்கிறது, மனித மூளையின் பிரமிப்பான விடயங்கள் அனைத்து இருந்தன. அதை எழுதி வாசித்த பிறகு இதோ ஒரு நூலை கூறுகிறார். மூளைக்கு சுற்றுலா நூலை எழுதிய பிறகு வாசிக்க கிடைத்த ஆங்கில புத்தகம் ஒழுங்குபடுத்தப்பட்ட மனம், த ஆர்கனைஸ்டு மைண்ட் அப்படின்னு எழுதியவர் டேனியல் லெவிட்டின். மூளையை பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதே நேரத்தில் அது செம்மையாக பயன்படுத்துவது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. அதிக வாய்ப்புகள் இருக்கும்போது அதிக குழப்பங்களும் தேர்வு செய்வதில் ஏற்படும் என்பதை ஆசிரியர் விளக்குகிறார். இன்று யாரும் முழுமையாக மகிழ்ச்சி அடைவதில்லை, ஏதோ திருப்திப்பட்டு கொள்கிறார்கள், அவ்வளவுதான். நோபல் பரிசு பெற்ற ஹெர்பர்ட் சைமன் என்கிறவர் இந்த முழு திருப்தி அடையாத மனநிலைக்கு சாட்டிஸ்ஃபைசிங் என்கிற பதத்தை உருவாக்கியிருக்கிறார். இருப்பதில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து கொள்வது என்கிற வாரன் பஃபட் இன்னமும் 50 ஆண்டுகளாக எளிமையான வீட்டில் வசித்து வருவதை குறிப்பிடுகிறார். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதுவது ஆரம்பிக்கப்பட்ட போது அதை பலரும் கண்டனம் செய்தார்கள். அது குறித்து பிளாட்டோ போன்றவர்கள் பயத்தை வெளிப்படுத்தினார்கள். தேமஸ் என்கிற எகிப்து மன்னர் எழுதுவது மறதியை ஏற்படுத்தும் என்று சொன்னார். காலிமேக்ஸ் என்ற கிரேக்க கவிஞர் எழுத்தை பெரிய தீமை என்று குறிப்பிட்டார். அடுத்து செனேகா புத்தகங்களை சேகரிப்பதை பணத்துக்கும் நேரத்துக்கும் கேடு என்று குறிப்பிட்டார். இத்தகவலையெல்லாம் வாசிக்கும் போது அண்மை காலத்தில் கூட எல்லோரும் படிப்பதை வெறுத்தவர்கள் ஞாபகத்திற்கு வருகிறார்கள். மனித இனம் பேச தொடங்கிய போது தொடக்கத்தில் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் மட்டுமே சொற்களை உருவாக்கியது. எல்லா மொழிகளிலும் முதலில் தோன்றிய சொல் சிவப்பு வண்ணத்தையே குறித்தது. காரணம் இரத்தம் என்கிறார் லெவிட்டன். நேரத்தை மேலாண்மை செய்ய மூளையோடு தொடர்புபடுத்தி எழுதப்பட்டிருக்கும் மேன்மையான நூல் அதுதான். எப்படி நேரம், ஏன்னா நேரம் பொன் போன்றது, உயிர் போன்றது, கண் போன்றது. அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம் வாழ்க்கை அமையும் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகிறார். நன்றி.